சாரா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்பேக் கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஷோரூம் ஒன்று நடக்குது. அந்த ஈவெண்ட்ல அவங்க வந்திருப்பாங்க. அதுதான் அவங்க எல்லாருமே வந்து லாஸ்டா பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அதோட அவங்கள பத்தி நியூஸே வந்து வெளியே வந்திருக்காது. இப்படி இருக்கும் போது இங்க ஒரு பொண்ணு குளிருதுன்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பா. அப்போ வந்து கீழே டிரைனேஜ்ல பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கும். அதை பார்த்தவ டக்குன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவா. போலீஸ் வந்து அந்த யாருன்னு பாப்பாங்க. பார்த்தா மூஞ்செல்லாம் வந்து ரொம்ப செதஞ்சனால ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கும். அந்த டெட் பாடி பக்கத்துலயே ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும். அதை வச்சு அந்த ஹேண்ட்பேக்கோட ஓனர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சா அது வந்து ஹேஜூன் அப்படின்ற ஒரு பொண்ணோடது அப்படின்னு தெரிய வரும். இங்க வந்து அந்த ஹேண்ட்பேக்கோட ஓனர் இருக்காங்களா அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அவங்களுக்குமே வந்து மூஞ்ச பார்த்தா தெரியாது. ஆனா கால்ல டாட்டூவை பார்த்தோன்னே அவ அழுவ ஆரம்பிச்சிருவா. இது என்னோட ஃப்ரெண்டு சாரா கிம் தான் அப்படின்னு சொல்லி அழுவா ரொம்ப. போலீஸ் வந்து அவகிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து அவ எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. நானும் சாராவும் வந்து ஒரு ஹோட்டல்ல தான் மீட் பண்ணோம். அங்கதான் எங்களுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு. அங்க இருந்து நாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தோம். ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டே கூட இருந்தோம். இருக்கும் போது இவளும் வந்து ஒரு நாக்ஸ் அப்படின்ற ஹேண்ட்பேக் கம்பெனியோட சிஇஓ தான் இருப்பா ஹேஜ். அவளுக்கு ஒன்று தோணும் இந்த நாக்ஸும் இவளோட கம்பெனி பாடியும் சேர்ந்தா இன்னும் நல்லாவே வந்து ரீச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட கேட்கவும் சாராவும் ஓகே சொல்லிடுவா. வந்து அபிஷியலா அதுக்கெல்லாம் வந்து மூவ் பண்ணிடுவாங்க. ரெண்டு போர்டு நாக்ஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்துரும். அப்ப அது வந்து வேர்ல்டு வைடா வந்துரும். நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு 1 மந்த்லயே வந்து 1.5 பில்லியன் கிராஸ் ஆயிடும். அந்த சந்தோஷத்துல இருந்த ஹேஜுனுக்கும் சாராவும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்து சாரா லாஸ்டா வந்திருப்பா. அங்கதான் நான் அவளை லாஸ்டா பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜன் வந்து வெளியே வருவா. வெளியே வரும்போதுதான் வந்து கார்ல மீதியெல்லாம் அவ யோசிச்சுட்டே வருவா. அதாவது இவளும் அவளும் சேர்ந்து நல்லா ரீச் ஆயிட்டாங்களா. அப்படி இருக்கும் போது அவளோட கம்பெனி நாக்ஸ் வந்து நிறைய கிரைம் ரேட்ல வந்து போயிருக்கும். என்னடா இது ஏன் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கெல்லாம் காரணமே சாரா தான் அப்படின்றத வந்து ஹேஜன் வந்து கண்டுபிடிப்பா. இதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது சாரா வந்து இவளை வந்து மிரட்டுவா. இங்க பாரு இதெல்லாம் வெளியே சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி மிரட்டுவா. அப்பதான் வந்து சாரா மேல ஹேஜனுக்கு சந்தேகமே வரும். அவ ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல மீட் பண்ணுவாங்களா. அப்போ ஒரு பேக் ஒன்று கொடுத்து இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரிஜினல் என்னன்னு கண்டுபிடிக்க போவா. பார்த்தா அது ஃபேக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவளோட ஐடியுமே வந்து ஃபுல்லாவே ஃபேக்கா இருக்கும். இவளுக்கு சரியான கோவமா இருக்கும் சாரா மேல. அப்போ வந்து இவ ஏற்கனவே புதுசா லான்ச் ஆன பேக் ஒன்று கொடுத்திருப்பா சாரா வந்து. அது தூக்கி அப்படி தண்ணியில வந்து தூக்கி போடுவா. இப்போ வந்து இங்க போலீஸ் வந்து இவ சொல்லிட்டு போனா இல்லையா. ஆனாலும் இவ மேல வந்து சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹேஜனை பத்தி விசாரிக்கலான்னு பினான்சியல் கிரைம் டீம் கிட்ட போயிட்டு போலீஸ்கார் வந்து விசாரிக்கிறாரு. அந்த டீம்ல இருப்பாங்களா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஹேஜன் மேலேயே 2 கேஸ் இருக்கு. அதுவும் வந்து கிட்னாப் அசால்ட்னு 2 கேஸ் வந்து இருக்கு. அதுவும் சாராவை தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லும். அதை பத்தி நான் ஃபுல்லா வந்து சாட்சி எதுவும் இல்லாதனால அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபேக்ஸ் ஒன்று வரும். என்ன அப்படின்னா இந்த சாரா கிம் அப்படின்ற ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்ல. அவங்க சொன்ன எந்த ஐடென்டிட்டியும் வந்து அப்படிலாம் உண்மையே கிடையாது. எல்லாமே ஃபேக் அப்படின்ற நியூஸும் வந்து போலீஸ்க்கு வரவும் போலீஸ்க்கே ஷாக் ஆயிடும். அப்போ இந்த டெட் பாடி வந்து யாரோடது அப்படின்னு அவங்களுக்கு யோசிச்சு இருக்கும். அப்படியே தான் இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து அதை பத்தி ரிவீல் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க்யூ.